தமிழகத்தின் முதலமைச்சராக விஜய் கடந்த 10ஆம் தேதி என்று பதவியேற்றார். ஆனால் தற்போது 6 நாட்கள் ஆகின்றது. இன்று வரையிலும் அமைச்சர்களுக்கான இலாக்கா இன்னும் ஒதுக்கப்படவில்லை. பதவியேற்பு நிகழ்ச்சி நடைபெறும் போதே விஜயுடன் 9 அமைச்சரவை கொண்ட பட்டியலும் தயாரானது. அவர்களும் பதவியேற்று பொறுப்பேற்றுக் கொண்டார்கள். இந்நிலையில் அவர்களுக்கான இலாக்கா என்ன என்பதுதான் கேள்விக்குறியாக இருக்கின்றது. கிட்டத்தட்ட 6 நாட்கள் ஆகும் நிலையிலும் கூட தற்போது வரையில் அவர்களுக்கு இலாக்கா ஒதுக்கப்படாமல் இருக்கக்கூடியதும் பேச்சு பொருளாக மாறி இருக்கின்றது. இந்நிலையில் தான் தமிழக பொறுப்பு கவர்னர் அர்லேக்கர் சென்னை வந்திருக்கிறார். இன்றைய நாள் தமிழக பொறுப்பு கவர்னரை தவேகாவினர் சந்திக்க இருக்கிறார்கள். தமிழக அரசு சார்பாக சந்திக்க இருக்கிறார்கள். இந்த சந்திப்பின் போது அமைச்சர்களுக்கான ஏற்கனவே 9 பேர் பதவியேற்றுக் கொண்டார்கள் அமைச்சர்களாக. அவர்களுக்கான இலாக்கா, அதைத் தொடர்ந்து அமைச்சரை விரிவாக்கம் தொடர்பான முக்கியமான முடிவு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் தான் இன்றைய நாள் 9 பேர், விஜய் உட்பட 10 பேர், அவர்களுக்கான இலாக்காக்கள் துறைகள் இன்று ஒதுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதில் நாம் ஏற்கனவே தெரிவித்திருந்தோம். அதில் இருக்கக்கூடிய இந்த 9 அமைச்சர்கள், அதாவது என் ஆனந்த், அதே போன்று ஆதவ் அர்ஜுனா, வெங்கட்ராமன், செங்கோட்டையன், அருண்ராஜ், சிடிஆர் நிர்மல்குமார், ராஜ்மோகன், பிரபு, கீர்த்தன் ஆகிய 9 பேர் அமைச்சர்களாக பொறுப்பேற்றுக் கொண்டார்கள். அவர்களுக்கான துறைகள் இன்று ஒதுக்கப்பட இருக்கிறது. அதில் என் ஆனந்திற்கு நகராட்சி நிர்வாகத்துறை, ஆதவ் அர்ஜுனாவுக்கு விளையாட்டு மற்றும் மதுவிலக்குத்துறை, வெங்கட்ரமனுக்கு பள்ளி கல்வித்துறை, செங்கோட்டையனுக்கு பொதுப்பணித்துறை, அருண்ராஜுக்கு பத்திரப்பதிவு மற்றும் வணிக வரித்துறை, சிடிஆர் நிர்மல்குமாருக்கு மின்சாரத்துறை, ராஜ்மோகனுக்கு ஆதி திராவிட நலத்துறை, அதைத் தொடர்ந்து பிரபு காரைக்குடி தொகுதியில் போட்டியில் வெற்றி பெற்றவருக்கு பால்வளத்துறை மற்றும் கீர்த்தனாவுக்கு முக்கியத்துறை என இந்த 9 பேருக்கான துறைகள் இன்று ஒதுக்கப்பட இருக்கின்றது. ஏனென்றால் அமைச்சர்களுக்கு துறை ஒதுக்கீடு என்பது மிக முக்கியமான ஒன்று. இன்றைய நாள் அந்த 9 பேருக்கு துறைகள் ஒதுக்கப்பட்டு அதற்கான ஒப்புதல் பெறப்படும். ஆளுநரை சந்தித்து அதற்கு பிறகு அடுத்த 2-3 நாட்களில் அமைச்சரை விரிவாக்கம் என்பது நடைபெற இருக்கின்றது. அந்த அமைச்சரை விரிவாக்கத்தில் 25 முதல் 30 பேர் கொண்ட அமைச்சரவை பட்டியல் தயாராகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதில் உத்தேச பட்டியலாக நாம் ஏற்கனவே தெரிவித்திருந்தோம் யாரெல்லாம் அமைச்சரவையில் பங்கு பெற போகிறார்கள் என்று. அந்த அடிப்படையில் பார்த்தோம் என்றால் முஸ்தபாவிற்கு சிறுபான்மை நலத்துறை வழங்குவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. சத்யபாமா திருப்பூர் வடக்கு தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அவருக்கு வேளாண்மை துறையும், மரி வில்சன் ஆர்கே நகர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அவருக்கு உயர்கல்வித்துறையும் வழங்கப்பட வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. அதைத் தொடர்ந்து இந்த அமைச்சர் விரிவாக்கத்தில் இடம்பெறக்கூடிய முக்கியமான சட்டமன்ற உறுப்பினர்கள் யாரையெல்லாம் அமைச்சர்கள் ஆகிறார்கள் என்று பார்த்தோம் என்றால், ஈசிஆர் சரவணன் சோழிங்கநல்லூர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். ஸ்ரீநாத் தூத்துக்குடி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். பாலாஜி ஈரோடு கிழக்கு தொகுதி, விஜயலட்சுமி குமாரபாளையம் தொகுதி, VS பாபு கொளத்தூர் தொகுதி, முகமது பர்வேஸ் அறந்தாங்கி தொகுதி, விஜய் சரவணன் தஞ்சாவூர் தொகுதி, கல்லானை மதுரை வடக்கு தொகுதி, சம்பத்குமார் கோவை வடக்கு தொகுதி, சபரிநாதன் விருகம்பாக்கம் தொகுதி, தமிழன் பார்த்திபன் சேலம் தெற்கு தொகுதி என இந்த அமைச்சரவை விரிவாக்கம் அடுத்த 2-3 நாட்களில் நடைபெற இருக்கின்றது. அந்த அமைச்சரவை விரிவாக்கத்தில் 25 முதல் 30 பேர் கொண்ட பட்டியல் தயாராக இருக்கிறது என்று கூறப்படுகிறது. இன்றைய நாள் அமைச்சர்களுக்கான ஏற்கனவே பதவியேற்றுக் கொண்ட 9 அமைச்சர்கள், முதலமைச்சர் உட்பட அவர்களுக்கான துறைகள் இன்று ஒதுக்கப்படுகின்ற இருந்தது. அடுத்த 2-3 நாட்கள் அமைச்சர் விரிவாக்கம் நடைபெற இருக்கின்றது. அதற்கு பிறகு அடுத்த வாரத்தில் அமைச்சரவை கூட்டம், முதல் தமிழக வெற்றி கழகத்தின் அரசு அமைத்திருக்கூடிய நிலையில் அவர்களுடைய முதல் அமைச்சரவை கூட்டம் அடுத்த வாரம் நடைபெற இருக்கின்றது. இதுதான் தற்போதைய முக்கிய செய்தியாக இருக்கின்றது. அமைச்சரவை விரிவாக்கத்துக்கு தாமதத்தை பொறுத்தவரையில் ஏற்கனவே அவர்களுக்கு காங்கிரஸ் ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள். 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் காங்கிரசுக்கு இருக்கிறார்கள். அது குளச்சல் தொகுதியில் போட்டியிட்ட தாரக கட்பட், அதே போன்று மதுரை மேலூர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற மயிலாடுதுறை தொகுதியில் போட்டியிட்ட ஜமால் முகமது, விளவங்கோடு தொகுதியில் போட்டியிட்ட பிரவீன், கிளியூர் தொகுதியில் போட்டியிட்ட ராஜேஷ்குமார் என 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் தவேகாவுக்கு ஆதரவு கொடுத்து அந்த ஆதரவின் அடிப்படையிலும் மேற்கொண்டு இடதுசாரிகள் விசிகாவினுடைய ஆதரவின் அடிப்படையிலும் ஆட்சி அமைத்திருக்கிறது தமிழக வெற்றி கழகம். அப்படி இருக்கும்போது காங்கிரஸ் அமைச்சரவையில் பங்கெடுக்கிறார்கள். அவர்களுக்கான துறை, அதில் யார் 5 பேரில் யார் என்ற முடிவும் தற்போது எடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் மிக முக்கியமாக பார்க்கப்படக்கூடியது யார் என்றால், மதுரை மேலூர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற விஸ்வநாதன் மற்றும் குளச்சல் தொகுதியில் போட்டியிட்ட தாரகை கட்பட், அதே போன்று கிள்ளியூர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற ராஜேஷ்குமார் காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவராக இருக்கிறார். இந்த 3 பேரில் 2 பேருக்கு
அமைச்சரவையில் இடம் வழங்கப்பட இருக்கின்றது. அந்த 2 பேர் யார் என்பது விரைவில் நமக்கு தெரிந்துவிடும். அதில் மிக முக்கியமாக ராஜேஷ்குமார் மற்றும் தாரகை கத்பட் என்ற 2 பேருக்கு அமைச்சரவையில் பங்கு பெற வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக கூறப்படுகிறது. ஒருவேளை ராஜேஷ்குமார் அமைச்சரவையில் பங்கெடுத்தால் அவர் வகித்து வரக்கூடிய காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவர் பொறுப்பு என்பது விஸ்வநாதனுக்கு வழங்கப்படும் என்றும் கூறப்படுகிறது. இப்படியாக அதே போன்று SP வேலுமணி தரப்பிலும் 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். அவர்களும் அமைச்சரவையில் பங்கு கேட்பதாக கூறப்படுகிறது. ஒருவேளை அவர்களுக்கு அமைச்சர் இடம் கொடுத்தால் அதற்கான ஆலோசனை யாருக்கு வழங்கப்படும், எந்த துறை ஒதுக்கப்படும் உள்ளிட்ட பேச்சுவார்த்தை இருக்கக்கூடிய காரணத்தால் இந்த கூட்டணி அரசு அமையக்கூடிய காரணத்தினால்தான் அமைச்சர் விரிவாக்கம் என்பது தாமதமாகிறது. மற்றபடி இன்றைய தினம் நான் ஏற்கனவே கூறியது போல அமைச்சர்களுக்கான 9+ விஜயுடன் சேர்த்து 10 பேருக்கான துறைகள் இன்று ஒதுக்கப்பட இருக்கின்றது. தமிழக பொறுப்பு கவர்னர் அர்லேக்கரை சந்திக்க இருக்கிறார்கள். அந்த சந்திப்புக்கு பிறகு இந்த உறுதியான செய்தி என்பது வெளியாகும். அதற்கு பிறகுதான் அமைச்சரவை கூட்டம் அடுத்த வாரம் நடைபெற உள்ளது. ஏனென்றால் அமைச்சரவை கூட்டத்தில் தான் மிக முக்கியமான திட்டங்கள் குறித்து பேசப்பட்டு முடிவு எடுக்கப்படும். அதனால் அமைச்சரவை கூட்டம் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அமைச்சர்களுக்கான துறைகள் ஒதுக்கீடு செய்தால்தான் அந்த துறை சார்ந்த பணிகள் அனைத்தும் தற்போது கிடப்பில் இருக்கின்றது. அந்த துறை சார்ந்த அமைச்சர்கள் கையெழுத்திட்டாதான் அந்த பணிகள் நடைபெறும். அதனால் பல கோப்புகள் கிடப்பில் இருக்கின்றது, காத்து கொண்டிருக்கிறது அமைச்சருடைய கையெழுத்துக்காக. அதனால் விரைவில் அமைச்சர்களுக்கான துறைகள் மற்றும் அமைச்சர் விரிவாக்கம் என்பது மேற்கொள்ளப்பட்டதால் தமிழகத்தினுடைய அந்த பணிகள் என்பது சரிவர மேற்கொள்ள முடியும் என்ற அடிப்படையில் தான் இந்த பணிகள் விரைவாக மேற்கொள்ள நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது.